இன்றைக்கி 1 மினிட் ரெசிபியில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக குடமிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி போட்டு அது நல்லா வேகணும், குழஞ்சி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதை இப்போ நம்ம தனித்தனியாக போட்டால் பசங்க எடுத்துருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டு அந்த அரைச்சி வச்சதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நான் 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான புலாவ். இனி ஒரு 1 மினிட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.